ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுற முன்னாடி எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், எதனால் செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லா பார்க்லேயும் சரி, இல்லை எல்லா தேட்டர்லேயும் சரி, இல்லை எல்லா ஜுவல் ஷாப்பு, இல்லை ஜவுளி கடைங்க எல்லாத்துலேயுமே அவங்கவுங்களோட பார்ட்னருக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. வாங்கி கொடுத்துருப்பீங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். ஸோ அவங்கெல்லாம் வந்து எதுக்காக இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னருக்கு என்ன மாதிரி gift வாங்கி தரலாம், அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கொஞ்சம் செட்டப் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களோட சஜஷன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா, இத்தாலியில ரோம் நகரத்துல கிபி 226லேருந்து 269 வரைக்கும் அந்த நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இராணுவர்களுக்கெல்லாம் வந்து அதாவது அந்த இராணுவர்களுக்கெல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, திருமணமே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குமா. இவர் வேலண்டைன்றவர் அங்க ஊருக்காரு. அங்க வந்து அவர் எல்லாமே, நீங்க ஏன் இப்படி போருக்காக போயிட்டு இருக்கீங்க, குடும்பத்தை நேசிங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற ஒரு அரசாட்சியோ இல்லை இது ஒரு அவங்களோட இதை எதிர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அங்க இருக்கிற இராணுவங்களுக்குலாம். அப்போ அவங்களுக்கு அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இருக்கிறவங்களுக்கு ராஜாவுக்கு அதிகமா கோவம் வந்திருக்குல்ல. அந்த கோவத்தினால எழுந்த ஒரு விளைவு தான் வந்து இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு நீதிபதியோட மகளுக்கு கண் பார்வையுமே கொடுத்துருக்காங்க. கண் பார்வைன்னா, கண் பார்வை கொடுக்கும்போது அந்த நீதிபதியுமே இவங்களுக்கு மேல லவ் கிரியேஷன் ஆயிடுது. லவ்னா இப்படி இறக்கும்போது கூட அதோட கண் பார்வை வந்து இவர் சரி பண்ணிடுறாரு. வேலண்டைன் வந்து அவர் சரி பண்ணிடுறாரு. அவரோட அந்த சயின்ஸ் அந்த மாதிரி அவர் படிச்சனால அந்த இதெல்லாம் வச்சு அவர் சரி பண்ணிடுறாரு. அந்த நீதிபதியுமே இவருக்கு அந்த ஒரு மரண தண்டனை அளிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மனசு இல்லாத ஒரு இதுதான் கொடுத்துருக்காரு ஜட்ஜ்மெண்ட். அப்படி இருக்கும்போது அவருக்கு கடைசி நேரம் வரைக்கும் ஆனா மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ராஜாவோட கட்டளைனால அந்த இதை கொடுத்துட்டாங்க. இவர் கிறிஸ்துவர்கள் அந்த கிறிஸ்துவர்கள் டைம்லயும் அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த மரண தண்டனை கடைசியில கொடுத்துறாங்க. அவர் சாகுற வரைக்குமே வந்து அந்த மனிதர் வந்து அப்படி ஒரு புனிதமா இந்த புனிதர் மறைந்த தினம் காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் சாகுற வரைக்கும் வந்து ஒருத்தவர் வந்து ஏன் சாகுறாங்க அப்படின்றத அவர் வேலண்ட் வந்து யோசிச்சு வச்சு அவரோட லவ் வந்து அவருக்கு அதிகமா எல்லாருமே இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அவர் வந்து ஒருத்தர் சாகுற வரைக்கும் வந்து தன்னோட வேலண்ட், இவர் வேலண்ட்ன்றது ஒருத்தரோட பேர். அந்த வேலண்ட்ன்ற பேர் தான் இங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வேலண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க எல்லாருமே காதலர்கள் தினம், ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி லவ்வர்ஸ் டே இந்த மாதிரி சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. வேலண்ட்ன்றது ஒரு ஒரு மனுஷன், அவர் தான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உங்களோட பார்ட்னருக்கு இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் எப்படி காஸ்ட்லியான gift கொடுக்குறீங்கன்றது மேட்ரே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அஃபெக்டாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு அன்பாவோ இல்லை ஒரு அரவணைப்பாவோ அவங்க மனசில் எப்படி நீங்கள் இருக்கீங்கன்றதுதான் விஷயம் இருக்குன்றதை இவர் வந்து சொல்ல வர்றாரு. இந்த ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாமல் அதிகமான சாக்லேட்டோ டைரி மில்க் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி கொடுக்குற ஆள்கள் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போனால். ஒரு 10 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கினாலும் அந்த அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஒரு சாக்லேட்டே சாப்பிட போகிறாங்க. ஏன்னா அதை விட்டுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பெருசாக சாக்லேட் பணம் அதிகமான காஸ்ட்லியான gift கொடுத்தாதான் நீங்கள் ஒரு பெஸ்ட் லவ்வரு பெஸ்ட் பார்ட்னர்ன்றது இல்லை. அவங்களோட மனசில் எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக உட்காந்துருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்காக அவங்க கொடுக்குற ஒரு இடமும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற இடமும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு மட்டும் அவங்க மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறது இல்லாமல் லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் ஆகுறதோ, அவங்க கூட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்காக உங்களை வேலிடேட்டாக உங்களை நினச்சிக்கோங்க. நீங்கள் அவங்க நினச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்க மனசில் உட்காரதா சொல்கிறேன். அதனால் காஸ்ட்லி gift கொடுக்குறனால யாரும் பெரிய ஆளாயிட மாட்டாங்க. காஸ்ட்லி gift கொடுத்தனால யாரும் அவங்க மேலே அதிகமான அளவு வந்துடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்காக உங்கள் பார்ட்னருக்காகவோ எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம்
எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்குமே அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அந்த ஒரு லவ் கிடைக்கும். ஸோ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாதான் வேலண்டைன் டே அப்படி இல்லை இல்லை. ஒரு அம்மா பையன் மேலே வைக்கிறதும் ஒரு லவ் தான், பையன் ஒரு அம்மா மேலே வைக்கிறதும் ஒரு லவ் தான், ஒரு குடும்பத்து மேலே வைக்கிறதும் லவ் தான். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாமே வேலிடென்ட்டா ஆகணும் அப்படின்னா அவங்கவுங்க மனசுல நீங்க பதியணும். ஸோ அந்த மனசுல பதியணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து மனசுல பதியணும்னு நீங்க வேற மாதிரி நினச்சிக்காங்க. உங்க மனசுல பதியிருந்து நீங்க பண்ற ஒரு சப்போர்ட்டும், நீங்க எவ்வளோ கோடிகள் வச்சாலும் ஈடாகாத அளவுக்கு நீங்க தான் முக்கியம்ன்ற அவங்க மனசுல ஃபர்ஸ்ட் நீங்க பதிய வைக்கணும். அப்படிதான் அப்படி இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட் லவ்வரா இருக்கலாம், பெஸ்ட் பார்ட்னரா இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனும் அந்த மாதிரி நீங்க உங்க பார்ட்னரை லவ் பண்ணுங்க, நேசிங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன வாங்கி கொடுக்கலாம்னு யோசிங்க. இல்லை இது ஒரு மொக்கையா இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்காக தான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. நானும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் லவ்வருக்கு பார்ட்னருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி எப்படி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிருக்காங்க, இல்லை நிறைய பேர் சிங்கிளாக சுற்றுவாங்க, அந்த சிங்கிள் பாய்ஸ் எல்லாமோட மன வருத்தங்கள்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் நாளே பார்க்குறேன் கைஸ். வேறு விதமான டாபிக் எது பேசலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நம்ம இன்னும் சரி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணக்கப்புறம் இன்னும் ஃபுல் செட்டப் போட போகிறேன் வீடியோ. ஓகே, பாய் கைஸ்.